இரவு வந்து இன்னும் நல்லா வந்து வலு குறைஞ்சு போயிடும் தான் சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து மழை காற்று வந்து ஒரு கணிசமான அளவு தான் வீசி கொண்டுன்னு சொல்லலாம். நேற்று காற்று வீசினாலும் சரி, அதில் பார்க்க இன்றைக்கு வந்து சரியான ஒரு குறைவோடு சொல்லலாம். நம்ம முன்னாத்து பின்னேறமே வந்து 4 மணி அப்படியே வந்து நல்ல ஒரு காற்று வீசி கொண்டிருந்தது. மக்கள் வந்து அச்சப்படுத்த வேண்டிய அவசியம் வந்து பெருமளவில். ஆனால் இது ஆயத்தமாக இருக்கணும். முன்னாயத்தங்கள் எப்போவுமே முக்கியம். இப்போ வந்து ஒரு இது வந்து அவளுக்கு நாங்கள் பயப்படுறதுக்கு இல்லை. நான் இப்போ இதில் ஒரு பெருசாக கொந்தளிக்குது அப்படி வேற சொல்லலை. இதில் 2 காட்டு அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலி என்ன பார்க்க வரோம்னா, யாழ்ப்பாணமும் புயலும். அதான் இன்றைய காணொலியில் ஒரு ஹெடிங்காக இருக்க போகுது. யாழ்ப்பாணம் புயல் வரப்போகுது, மழை வரப்போகுது, யாழ்ப்பாணம் அழிய போகுதுன்னு பலதரப்பட்ட இதுகள் பார்த்துருப்பீங்க. அதில் இப்போது நிலவரம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் கார்னரில் நிற்கிறோம். கார்னரில் பொன்னாலை பாலத்தில் நிற்கிறோம். கார்னர் பக்கம் நிற்கிறோம். அப்படி நாங்கள் போக போகிறோம். அதாவது குடாயை நோக்கி போக போகிறோம். என்ன மாதிரி கடல் கொந்தளிப்புகள் என்ன மாதிரி இருக்குது, இப்போ புயல் சம்பந்தமாக நியூஸ்களை நாங்கள் வந்து போயிட்டு வர போகிறேன். நீங்களும் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா தொடர்ந்து வந்து காணொலி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ காணொலி ஓகே. இப்போ நாங்கள் வந்து பொன்னாலை பாலத்தில் பயணம் செய்ய போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் பயணம் செய்ய போகிறீங்க, காணொலி பார்க்க போகிறீங்க. அதாவது வந்து இப்போ யாழ்ப்பாணம் புயலும் தான் ஒரு பெரிய ஒரு டாப்பிக்காக போகிற ஒரு விஷயமா இருக்குது. யாழ்ப்பாணத்தை புயல் தாக்கமாக யாழ்ப்பாணத்தை அழிக்க போதா? ஏன்னா வந்து போன முறை ஒரு மழை நிற்பா புயல் வந்திருந்தது. அந்த புயல் வந்து அங்கால நிறைய ஒரு சேதங்களை ஏற்படுத்தின போதிலும் வந்து யாழ்ப்பாணத்தில் அதோட ஒப்படைக்க வந்து பெருமளவு சேதம் குறைவுன்னு தான் நாங்கள் சொல்லலாம். நான் இப்போ வந்து அடுத்த புயல் வந்து யாழ்ப்பாணத்துக்காக தான் போக போகுது. அதில் வந்து ஒரு பேசுபொருளாக இருந்த விஷயம் வந்து 600 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி. அதில் வந்து அவர் குறிப்பிட்டது வந்து திரட்டிய மழை வீழ்ச்சி. மக்கள் வந்து ஒரு நாளைக்கு 600 மில்லிமீட்டர் பெய்ய போது, வேறு 4 நாளை பெய்தா அப்படி என்று நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேசுபொருளாக இருந்தது. இப்போ வந்து தற்சமயம் காற்று சரியாக குறைஞ்சிருக்கு. புயல் பற்றிய நியூஸ் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் என்றால் புயல் வந்து வலுவிழந்து போய்கொண்டிருக்கிறதா நியூஸ் கிடைச்சிருக்குது. நான் இப்போ வந்து சொந்தமான வானிலை ஆராய்ச்சி நிலையம் வச்சு ஆராய்ச்சி செய்து சொல்லிடுறேன். இது வந்து இப்போ தற்சமயம் கிடைச்ச ஒரு நியூஸ் தான். நியூஸ் எல்லாம் பார்த்து விஷயத்தை உங்களை சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு கருத்துலேருந்து ஒரு 38 கிலோமீட்டர்லேருந்து இந்தியாவில் சென்னை அங்கே வந்து 48 கிலோமீட்டர் இதில் வந்து நீங்கள் என்ன சொல்லிட்டு புயல் அது வந்து இப்போ போக வலுவடைஞ்சு கொண்டு போகுது. இன்றைக்கு இரவு வந்து இன்னும் நல்லா வந்து வலு குறைஞ்சு போயிடும் தான் சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து மழைக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்காது. நேற்று இரவு தான் யாழ்ப்பாணத்தில் மழை தொடங்கியிருக்காது. மழையாண்டு சொல்ல போனோம்னால் அதுக்கு முதல்லாம் சரியான குளிர். இப்போ வந்து ஒரு சரியான கடும் குளிராக தான் இருக்கிறாங்க. அது என்ன சொல்கிறது, ஈரப்பதம், அந்த காட்டு சுழற்சிக்கான ஈரப்பதம் இருக்கிறதால வந்து நல்ல ஒரு கடும் குளிராக இருக்கும்னு சொல்லியிருந்தவர். இந்த புயல் கடந்து முடியும் வரைக்கும் இந்த குளிர் நிலைமை இருக்குமென்னு சொல்லியிருந்தவர். இதால் வந்து வயசான குழந்தை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த குளிரை சமாளிக்கிறது சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ காற்று வந்து ஒரு கணிசமான அளவில் தான் வீசி கொண்டுன்னு சொல்லலாம். நேற்று காற்று வீசினாலும் சரி, அதில் பார்க்க இன்றைக்கு வந்து சரியான ஒரு குறைவோடு சொல்லலாம். நம்ம முன்னாத்து பின்னேறமே வந்து 4 மணி அப்படியே வந்து நல்ல ஒரு காற்று வீசி கொண்டிருந்தது. இப்போ வந்து நாங்கள் பொன்னாலை கடல் ஒரு கொந்தளிப்பான நிலைமை. ஏன்னா வந்து நாங்கள் கீரிமலை கடல், பொன்னாலை கடல் இதெல்லாம் அந்த காற்று கொந்தளிக்கிறது கூடவா நாங்கள் பார்க்குறாங்க. பேத்துரை பக்கம் அந்த கடல்கள் அப்படியே தொடர்ச்சி தானே. அதில் வந்து நாங்கள் இதை பார்ப்போம், இந்த மாதிரி இருக்கிற பாவனம் இருக்கிறாங்க. போன பார்க்க தண்ணீர் மட்டம் கீழே தான் நிற்குது, உயர்வில் தண்ணீர் மட்டம் கீழே நிற்குது. ஆனால் வந்து ஒரு கொந்தளிப்பான நிலைமையில் இங்காலி பக்கம் முழுக்க இங்கால அமைதியாக இருக்குது. இது வந்து அம்பி மேரியும் இங்கால வந்து அந்நியன் மேரியும் நாங்கள் கருதி கொள்ளலாம். இது வந்து அந்நியன் கடலும் சொல்லலாம். நல்ல ஒரு கொந்தளிப்பாக இருக்குது. மற்ற புயல் வந்து கடந்து போயிடும். அதுக்கு வந்து பெருமளவு பாதிப்புகள் ஏற்படாது. வந்து இப்போ மக்கள் வந்து அச்சப்படுத்த வேண்டிய அவசியம் வந்து பெருமளவில். ஆனால் இது ஆயத்தமாக இருக்கணும். முன்னாயத்தங்கள் எப்போவுமே முக்கியம். இப்போ வந்து ஒரு வானிலை அறிக்கை நியூஸ்கள் வந்து பகிர்ந்து கொள்ளணும்னா அது உண்மையான இது வந்து உங்களை வெறுக்கிறதுக்கான இதாக இருக்காது. அது வந்து நீங்கள் அதை வச்சுக்கொண்டு ஒரு முன்னாயத்த செயற்பாடுகள் வச்சுக்கொள்ளணும். அதாவது வந்து இப்போ நீங்கள் என்னது, இப்போ ஒரு தாழ்நிலத்தில் இருக்கிறீர்கள், ஒரு பிரேஸில் வந்து டப்பட்டு வெள்ளம் வந்துடும் என்றால் அந்த இதில் வந்து நல்ல மழை திடீரென்று பெய்யுது. ஏன்னா வெள்ளங்கிறது மழை கட்டாயம் நாள் கணக்காக அப்படி இல்லை, 5 நிமிஷத்துலேயே கொண்டு தீர்த்து போச்சு. ஒரு அரை மணி நேரம் காணும் அப்படி கொண்டு தீர்ந்து இங்கே அனுபவிச்சிருக்கீங்களா? அந்த நேரங்களில் வந்து ஒரு இடம்பெயர்ந்து போகக்கூடிய ஒரு ஏற்பாடுகள், தாங்க அது இடைக்க அந்த தாங்குற முகாமல் போகக்கூடிய மாதிரி ஏற்பாடுகள் அதெல்லாம் செய்து வைக்கணும் தான் சொல்கிறது. இப்போ கடல் வந்து என்ன கொந்தளிப்பாக இருக்குண்டு நோமலான இது வந்து அவளுக்கு நாங்கள் பயப்படுறதுக்கு இல்லை. நான் இப்போ இதில் ஒரு பெருசாக கொந்தளிக்குது அப்படி வேற சொல்லலை. நோமலான ஒரு இதில் இருக்குது. அநேகமான கடல்கள் இப்படியான நிலைமையிலாம் இருக்கும். இந்த காற்று குறையும் பிறகு கடலோட கொந்தளிப்பாக இருக்கும். கடல் இல்லாமல் வந்து அதாவது வெளி வந்தது இப்போ உள்வாங்குறது வேறு சாமிகள் உள்வாங்குறது சொல்லலாம். உள்வாங்கி பிறகு அந்த வெளி வரணும். இது வந்து இப்போ வெளித்தல் சில கருத்துகள் இல்லாமல் காலத்துக்கு பார்த்துருப்பீங்க. கடல் மட்டம் உள்ளு கொடுத்த கடல் மட்டம் வெளியில் வந்துருக்கு. நிலப்பரப்பு கூட உள்ளிடுறேன்னு சொல்லியிருக்கோம். அப்படியான நிலைமைகள் வந்து சில இடங்களில் பார்க்க இருந்தது. மற்றபடி ஒரு கொந்தளிப்பான நிலைமையில இருக்குது. நாங்கள் தொடர்ந்து அப்படியே பொன்னால பாலத்தில் அப்படியே காடி கொண்டுக்கிறோம். மீனவர்கள் சரியான குறைவு நிற்கணும். 1-2 பேர் நிற்கணும். அதில் நிற்கணும். அதில் பொன்னால பாலத்தில் காற்று நேரம் தான் மீன் பண்ணுறது கூட மலைக்கெல்லாம் நல்ல ஒரு மீன் வியாபாரம் புதிய ஒரு வந்து இருந்தது. மற்ற நிலைமை இருந்தது.
இருக்க கொஞ்சம் கொந்தளிப்பு அதிகமாகி கொண்டு தான் போகும் பாருங்க. காட்டுறேன் பாருங்க, மெதுவாக போய் காட்டுறேன். இல்லை பைக் ஓடி கொண்டு போய் காட்டேங்க தெரியாது தெரியாமல் இருக்கு. இங்காலி பக்கம் நல்லா அமைதியாக இருக்குது. அப்புறம் இந்த மலை நிற்கா புயல் அந்த நேரம் ஐயா போய் இறந்துருந்தவர். நீங்கள் நிறைய நியூஸில் பாருங்களேன். இங்கே அப்படியே வந்து இந்த கட்டு இருக்கிற ஆளை வந்து ஒரு அடிக்கிட்டு அடிக்குது பாருங்களேன். நிறைய பேர் இந்த கடற்கரை பழக்கப்பட்ட நிறைய பேர் அந்த புயல் யாழ்ப்பாணம் தேசத்தின் உறவுகள் இருக்குது. நான் மழை வச்சு சரியான கூடல் மழையாக தான் இருக்குது. முதல் மழை வருகிறது, முதல் மழை இருக்கும் என்ற சொல்லியிருக்கிறேன். நடந்து நேரம் புயல் வலுப்பெறலாம், வலுப்பெறக்கூடிய சாதியம் என்னவெல்லாம் சொல்லிடலாம். நடந்து என்ன எந்த மாற்றம் எப்படியும் நடந்து கொள்ளலாம். அதுக்கு நாங்கள் தயாராக அப்படியே போவோம். அப்படியான நிலைமையில தான் இப்போ இருக்குது. தற்சமயம் வந்து யாழ்ப்பாணம் அப்படியான நிலைமையில தான் போய்கொண்டு இருக்குது பாருங்கள். தொடர்ந்து பார்க்குறேன். அதில் வந்து நான் பொன்னால பார்க்குற இடத்துல வந்து நிப்பாட்டி அப்படியே தொடர்ந்து வந்து எடுத்து கொண்டு போகிறேன். நம்மளுடைய எங்களுடைய தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் கூட வருது, காற்று கூட இருந்தாங்கன்னா இங்கே கொஞ்சம் கூட அடிக்கிறது வருது. இதில் ரெண்டு காட்டுறேன். இந்த பக்கம் காரணம் இறைச்சலாக இருக்குது. என்ன வந்து மழையில் இப்போ இதில் காட்டுறேன் பாருங்க. இப்படி அடிச்சு கொண்டு இருக்குது இந்த பக்கம். கொஞ்சம் காற்று கூட அடிக்குது. இப்போ முதல்ல பார்க்க கொஞ்சம் கூடவாக இருக்கிறனால வந்து இதுவும் வந்து அதிகமாக இருக்குது. தண்ணி வந்து சிந்திர வேகம் வந்து ரோட்டில் வந்து எந்திர வேகம் வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லலாம். இடையே காற்று குறைஞ்சி கொடுது. சில நேரங்களில் மரங்கள் ஒன்றுமே அசையாமல் இருக்கும். சில நேரங்களில் அந்த நல்லொரு பேயாட்டம் ஆடும் மரங்கள், குறிப்பாக அந்த கமுக மரம், பனை மரம், தென்னை மரம் இதுகளை பார்த்து தான் தெரியும். மற்ற மரங்களில் பெருசாக தெரியாது. இங்கால போக கொஞ்சம் ரோட்டு உயர்ந்து போகிறதால இங்கே அடிக்கிற வேலை குறைவாக இருக்குது பாருங்க. அதை விட பயப்பட தேவையில்லை. அட்டாலும் முன்னேற்பாடுகளோட ஆயத்தமாக இருங்கள். இந்த பயப்பட தேவையில்லை என்னொன்று ஆசிரியர் இதுக்கு நாங்கள் ஒரு அசமந்த போக்கில் இருக்கக்கூடாது. எப்போவுமே இயற்கை வந்து எப்படி நடக்கும். இப்போ நான் போய் எதிர்ப்பு கூறையில அது நாங்கள் ஒத்தருமே வந்து இங்கே கடவுள்கள் இல்லை தானே. எதிர்ப்பு கூறுறது வந்து சரியான ஒரு கஷ்டமாக இருக்கும். அதால் வந்து நீங்கள் வந்து ஒரு முன்னேற்பாடோட அதோட தான் இருப்போம். அவர் அப்படி சொன்னவர், இவர் இப்படி சொன்னவர், அவர் சொன்னால் நடக்குமா, இவர் சொன்னால் நடக்குமா, நடந்தது நடக்காது எனக்கு தேவையில்லாத விஷயம். நாங்கள் எப்போவுமே ஒரு முன்னேற்பாடோட உண்மையிலே வந்து இந்த புயல் வந்து நல்ல ஒரு வலுப்பெற்று நல்ல இதாக வந்திருந்தால், அதிக வேகத்தோடு நல்ல இதாக வந்திருந்தால் பாதிக்கப்பட போகிறது விவசாயிகள், மீனவர்கள். மீன்பிடிக்கு போயிடாது 2-3 நாளைக்கு தொழிலுக்கு போவாட்டிக்கு நிறைய பேருக்கு குடும்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி பாதிக்கப்பட விவசாயிகள் என்ன விதத்தில் பாதிக்கப்பட போயிருந்தா, நெல்லுகள் எல்லாம் அறுவடை கட்டத்துக்கிட்ட நெருங்கி கொண்டு சில இடங்களில் கொண்டு வந்து கொண்டு அந்த தைப்பூசம் வந்தோடனே நிறைய பேர் அதுக்கு முதல்ல சில பேர் கொண்டு தொடங்கிருக்கோம். சில பேர் வந்து அந்த கதிர் அறுத்து அப்புறம் விட்டு கொண்டு வெயிட் பண்ணுறது அப்படியான ஒரு சில நிலைமைகள் இருக்குது. அந்த நிலைமையிலே நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். மாங்களும் பரவாயில்லை, ஓரளவு பரவாயில்ல. நீரங்களை பிள்ளைங்க வந்து அங்கே பொருட்கள் அழிச்சு போகுது. அப்படி இல்லைன்னு தான் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அப்படி நாங்கள் காலையெல்லாம் அப்படியே காட்டி கொண்டு போகிறோம். கடலை நிலைமை தான் நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வருறீங்க. ஏரிய கடலை தான் பார்த்து கொண்டு வருறீங்க. அதோட புயல் சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட நியூஸ்களை சொல்லிக் கொண்டு வர்றேன். நான் மறக்காமடியே ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காமெடியில் வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த நியூஸ் கிடைக்க நான் உங்களுக்கு அப்படியே ட்ரைப் பண்ணுறேன். மழை கொஞ்சம் அதிகமாக வந்து வருது. நாங்கள் வந்து அங்கே கார்னர் பக்கத்தில் தொடங்கினோம். இப்போ முகலாய நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அங்கால போய்
வயல்கள் வெறும் அதில் சும்மா விளைச்சல்களை காட்டிடுவாங்க. ஏன்னா தூண்டில் போட போயிட போல ரெடி பண்ணி கொண்டு நம்ம டைமர் வந்து மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சனிக்கிழமை சனி ஞாயிறு நாளை ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் அந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது அந்த ஊடைக்கு வந்து நிறைய மீன் அடிக்கால நாங்கள் கூட போடுவோம். ஒருத்தர் இங்கே நாங்கள் கட்டி போய்கொண்டு அந்த மழை கொஞ்சம் முக்கியமாக அப்படியே போய் அந்த வயல் அதை காட்டி கொண்டு இந்த காலையை வந்து நிறைவு செய்வாங்க. இதில் அப்படி அங்கால போய் இந்த வயல்வெளிகளில் போய் தொடர்ந்து கொள்வேன். இதோட கடல் முடியுது, வயல்வெளியில் போய் தொடர்ந்து கொள்வேன். மழையும் அதிகமாக இருக்குது, போகணும் எல்லாம் அங்கே போய். ஓகே, இப்போ நாங்கள் இந்த மூலாய் பக்கம் வந்துடுறாங்க. நீங்கள் இந்த வயல்வெளிகளை காட்டுற பாருங்க. இதெல்லாம் இந்த பக்கம் வயலெல்லாம் அப்படியே முத்தி வந்துட்டு பாருங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு போய் காட்டுறேன். இந்த மஞ்சள் கலரில் வந்துட்டு அந்த நெற்கதிர்கள் அந்த முத்தி தான் இந்த மஞ்சள் கலரில் மற்றபடி அந்த பச்சையாக இருக்குது பாருங்களேன். இப்படியான நிலைமையில் இருக்க இங்கெல்லாம் உண்மையிலே அந்த திரட்டிய மழை வீழ்ச்சி. இப்போ திருப்பி நான் திரட்டியன்னு சொல்கிறேன். அதாவது வந்து இப்போ 4 நாளுக்கு சேர்ந்தது திரட்டிய மழை வீழ்ச்சி வந்து ஒரு 600 mm பெய்தா. இதெல்லாம் மூழ்கி இளம் வெள்ளத்தில் மூழ்கி திருப்பி வந்து முளைக்கிற நிலைமைக்கு வந்துடும் பாருங்க. இப்படியானதுலாம் நிறைய இடங்கள் நிறைய வயல்களில் வந்து இப்படியான நிலைமை தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கூட வந்து எல்லாமே அந்த ஒரு மஞ்சள் கலர் இருக்குது. அப்படியே முத்திங்காலி பக்கம் பாருங்க. சில இடங்கள் அந்த பச்சையா இருக்குது. பச்சையா இருக்கிறதுல இப்போ என்ன முத்தம் சொல்லலாம். இந்த சில நெல்லுகள் அந்த கருப்பு அந்த மொட்டை கருப்புனதுல அந்த கருப்பு கலர்ல இருக்கு அந்த முன்னு நெல்லுகள். எங்கள் இப்பெல்லாம் நல்ல ஒரு விளைச்சலா இருக்கு. இது எல்லாமே அழிஞ்சிடும். இப்போ இதான் அந்த புயல். இது புயல் வந்து சில நேரம் வலுப்படுறதுக்கு சான்ஸ் குறைவு. புயல் வந்து வலு குறைஞ்சோன்னு போகிறேன் தான் இப்போ தற்போது நியூஸாக இருக்கு. பிறகு நியூஸ் கிடைச்சா நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் அப்படியே சேனலை ஃபேஸ்புக் பேஜ் என்ன ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, நாங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம். பாய்.